அண்மை செய்தி. நவாஸ் கனிக்கு எதிரான வழக்குகள் ரத்து. அண்மை செய்தி. நவாஸ் கனிக்கு எதிரான வழக்குகள் ரத்து. நவாஸ் கனிக்கு எதிரான 2 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நவாஸ் கனிக்கு எதிரான வழக்குகள் ரத்து. நவாஸ் கனிக்கு எதிரான 2 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரு வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி நவாஸ் கனி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக. வணக்கம் ராஜேஷ். தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனிக்கு எதிராக 2 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் நவாஸ் கனி போட்டியிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தை விதிகளை மீறி தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் ஒலிபெருக்கி பயன்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், திருவாடனை பேருந்து நிலையம் நுழைவாயிலில் ஏணி சின்னத்தில் வாக்களிக்க கூறி போஸ்டர் ஒட்டியதாகவும் நவாஸ் கனிக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த 2 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி நவாஸ் கனி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீது நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை எனவும், பேருந்து நிலைய நுழைவாயிலில் மனுதாரரே அவரது கட்சியினரோ போஸ்டர் ஒட்டினர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவும் நவாஸ் கனி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்று கொண்ட நீதிபதி நவாஸ் கனிக்கு எதிராக 2 தேர்தல் விதிமீறல்கள் வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி. சக்திவேல்.